நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள். சார் வணக்கம். 2 நாடுகளும் தங்களுடைய ஒப்பந்தங்களை அறிவித்து வெளியிடக்கூடிய இந்த அறிவிப்புகளை எப்படி பார்க்கலாம்? இவங்க சஸ்பெண்ட் பண்றதா அறிவிச்சிருந்தாங்க. இந்தியா அந்த சிந்து நதி அக்கார்டு இவங்க கேன்சல் ஷிம்லா கேன்சல் பண்றதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒன் அப்மேன்ஷிப் மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன பாகிஸ்தானுக்குன்னா, நாங்க எந்த தப்புமே பண்ணல, தேவையில்லாம எங்க மேல இவ்வளவு சீரியஸா ஒரு குற்றச்சாட்டு அவங்க சொல்ல பாக்குறாங்க. இது வழக்கமா 2 நாடுகளுக்கு இடையில இப்படி வந்ததுன்னா, மோதல் வந்ததுன்னா வழக்கமா என்ன நடக்குமோ அத்தனை நடக்குது. 2 தூதுவர்களும் திரும்ப பெறுவார்கள், அல்லது தூதுவரோட ஸ்கெலிட்டன் ஸ்டாஃப் மட்டும்தான் அங்க இருக்கும். ஏற்கனவே 50 பேர் இருந்த இடத்துல இன்னும் 30 பேர் தான் இருப்பாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த மாதிரி ரிட்டாலியேட்டரி மெஷர்ஸ் 2 பேருமே எடுப்பாங்க. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இதுல புதுசா ஒன்றும் இல்லை, இது வழக்கமா நடக்கக்கூடியது. இந்தியா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், பாகிஸ்தானியர்களினுடைய தற்காலிக விசாரத்து அல்லது 48 மணி நேரத்தில் இங்கிருந்து வெளியேறணும், அட்டாரி எல்லை மூடல் அப்படிங்கிற இந்த நடவடிக்கைகள் பாகிஸ்தானை ஆத்திரமுறை செய்திருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? ஆமா, நிச்சயமா ஆத்திரமுறை தான் செய்யும். இந்தியா ஆத்திரப்பட்டதுனால செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு அசைக்க முடியாத ஆதாரம் இருக்கு அப்படி சொல்லி அவங்க சொல்றாங்க. இந்தியா நம்முடைய அரசு சொல்றது அசைக்க முடியாத ஆதாரம் இருக்கு, இது பாகிஸ்தானிகள் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. அந்த பாகிஸ்தான்ல இருந்து ஆப்ரேட் பண்ற ஒரு குழுவுடைய காம்பனன்ட் சப் குரூப் ஒருத்தங்க அவங்க பொறுப்பெடுத்திருக்காங்க. நாங்க தான் பண்ணோம்னு ஓப்பனா சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது வேற யார் மேல சந்தேகப்பட முடியும்? பாகிஸ்தான் உள்ளவங்க தான் பண்ணிருக்காங்க. பாகிஸ்தான் எப்பயுமே எங்களுக்கு இது எந்த சம்மந்தம் இல்லைன்னா எப்பயுமே கதை விடுவாங்க. இந்த மும்பை அட்டாக் வந்தபோது என்ன சொன்னாங்க, ஒருத்தர் பிடிச்சி வச்சிருந்தோம், ஒருத்தரை தான் பிடிக்க முடியும், மற்ற எல்லாரும் ஷூட் அவுட்ல செத்து போயிட்டாங்க. அந்த பையனை பத்தி பாகிஸ்தான் என்ன சொன்னாங்க, இது ஸ்டேட்லெஸ் சிட்டிசன், எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னா. ஆனா அந்த பையனுடைய அம்மா தன்னுடைய குழந்தை மரண தண்டனையில் இருக்கான உடனே யாரை பத்தியும் கவலைப்படாம பாகிஸ்தான் நேரம் தன்னுடைய பையனை பாக்குறதுக்கு வந்தாங்க. அது மூலம் பாகிஸ்தானுடைய இது பொய்மை வெளிப்பட்டுருச்சு. இந்த பையன் பாகிஸ்தானை சேர்ந்தவன் தான் அப்படிங்கிறது ரொம்ப கிளீனா தெரிஞ்சிருச்சு. எப்பயுமே அவங்க இது மாதிரி தான் பண்ணுவாங்க. தங்களுடைய நாட்டிலிருந்து யாராவது பண்றாங்கிறதுக்கான ஆதாரங்களை அழிக்க பார்ப்பாங்க. சட்டப்பூர்வமான ஒரு நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்வது அல்லது தண்ணீரை நிறுத்துவது அப்படிங்கிறதே ஒரு போர் தொடுத்ததற்காக அறிகுறியாகத்தான் நாங்க பார்க்கிறோம் அப்படின்னு பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறார்கள். எப்படி பார்க்கிறீங்க? ஆமா, அவங்க பாருங்க, அவங்க தங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது. இதை தண்ணி ஒப்பந்தத்தை நிப்பாட்டுறதுங்கிறது அங்க ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். விவசாய நிலத்தை விடுங்க, குடிநீர் கிடைக்காம போயிடும் அந்த ஜனங்களுக்கு. அதனால இதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரோவோகேஷன் போது நம்ம பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணாங்க. அந்நேரம் நம்ம இந்த மாதிரி சீரியஸா நடவடிக்கை எடுக்கல. புல்வாமா இதுக்கப்புறம் நம்ம சொன்னோம், ஆனா செய்யல. ஆனா இப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்க இந்தியா என்ன பண்ண முடியும்? யார் யாருக்கு என்னென்ன பலம் இருக்கோ அந்த பலத்தை பிரயோகப்படுத்துவாங்க. இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய பலம் இந்த சிந்து நதி அக்காடு. ஏன்னா இதுல உள்ள கிழக்கு பக்கம் இருந்து மொத்தம் சிந்து நதியை சேர்த்து 6 நதிகள் இருக்கு, அவருடைய உபநதியை சேர்த்து. இந்த 6ல கிழக்கு பக்கம் இருக்கிறவருடைய தண்ணி முழுக்க முழுக்க நம்ம பயன்படுத்துவோம். மேற்கு பகுதியில் உள்ள 3 நதிகளுடைய தண்ணியை முழுக்க முழுக்க அவங்க பயன்படுத்துவாங்கன்னு அக்காடு அப்போ மொத்த தண்ணியில 80 விழுக்காடு பாகிஸ்தானுக்கு போகும். நமக்கு 20 விழுக்காடு தான். ஆனா பாகிஸ்தானுக்கு போற அந்த நதிகள்ல நம்ம ஹைட்ரோ பவர் கட்டிக்கலாம். அது ரொம்ப பெரிய ஹைட்ரோ பவர் இல்ல அப்படின்னு சொல்லி அனுமதி ஏற்கனவே அளிக்கப்பட்டிருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஏற்கனவே இதுல ரொம்ப அதிருப்தி இருக்கு. எங்க மாநிலம் வழியா போற தண்ணியை நாங்க தொடக்கூடாதுங்கிறது என்ன நியாயம் அப்படின்னு அவங்க ஏற்கனவே பேசியிருக்காங்க. இதை ரிவ்யூ பண்ணணும்னு ரொம்ப நாளா பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. இது இன்னைக்கு ஒரு கேட்டலிஸ்ட் ஆயிடுச்சு. இது மாதிரி இவங்க பண்ண உடனே இந்திய அரசு உடனடியாக இந்த நடவடிக்கையை எடுக்கணும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த நடவடிக்கை எடுத்தா உலக நாடுகள் இந்தியா எந்த அளவுக்கு ஆதரிக்குங்கிறத பார்க்கணும். ஏன்னா உலக நாடுகள் என்ன சொல்ல, சரி யாரோ ரோக்ஸ் பண்ணாங்க, அதுக்காக ஒண்ணும் தெரியாத அப்பாவிகள் ஜனங்களுக்கெல்லாம் குடிநீர் கொண்டு நீங்க தடுத்து நிப்பாட்டுறது நியாயமா அப்படின்னு மனிதாபிமான அடிப்படையில பல பேர் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இன்னைக்கு எல்லா தூதர்களையும் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு அவங்ககிட்ட இதை விளக்குறதுக்கு என்ன உண்மையான சிச்சுவேஷன் அப்படின்னு விளக்கி சொல்றது கூப்பிட்டுருக்காங்க. மிக்க நன்றி திரு பாலச்சந்திரன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. பஹல்காம் விவகாரம் தற்போது 2 நாடுகளுக்கும் இடையே பரபரப்பு சூழலை உருவாக்கி இருக்கக்கூடிய நிலையில் டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதருக்கு சம்மன் வழங்கி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களையும் நாம் செய்தியாக நேரலையில் பார்க்க இருக்கிறோம்.